போன்ஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃப்மாக்கிறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் சேஃப்மாக்கிறோம். அதே போல் நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். என்னடா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஆப்பம் செய்கிறதுக்கு வந்தாங்க. திடீர்னு வந்து இப்போ மறுபடியும் வந்துக்கிறாங்கன்ட்டு நான் வந்து ஆப்பம் செஞ்சு காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு நான் அரைச்சி ஊற வச்சேன். சரி, இதுக்கு நம்ம சாயந்தரம் வரைக்கும் காத்து நிற்கணுமேன்னு சொல்லிட்டு சரி ஏதாச்சும் ஒரு சாப்பாடு ஒன்று செஞ்சு போடலாமா அப்படின்னு நினச்சேன். சரி எப்படி இருந்தாலும் நாங்கள் மத்தியானத்துக்கு சாப்பிட்டு ஆகணும் இல்லையா? அதனால் வந்து நான் வந்து ஒரு சின்ன கொத்துலெத்து வந்து செய்யலான்னு இருக்கிறேன். சரிங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு 4 கொத்துலெத்து இந்த மாதிரி எடுத்துக்கினேன், கோத்து எடுத்துக்கினேன். இதை வந்து நான் வந்து அப்படியே முழுசாக செய்யாமல் வெட்டிட்டு நம்ம எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நான் செய்கிறேன். நான் வந்து எப்படி செய்கிறோம்னா செய்கிறேன். ஏன்னாக்கா இப்போ நான் வந்து எங்கள் வீடுன்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னுவாங்க. அதனால் நான் என் வீட்டில் எப்படி செய்கிறோன்னா நான் அந்த மாதிரி நான் செய்கிறேன். ஓகேங்களாங்க? இந்த பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து ஏதோ வதக்கலாம் தேவையில்ல, எல்லாத்தையும் நம்ம பச்சையாகவே நம்ம கூட்டிடலாம். சரிங்க, இப்போ வந்து நான் இதை வெட்டிட்டு நான் என்னென்ன போடுறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாங்க, இங்கே பாருங்கள், கறி வந்து நான் இது இந்த மாதிரி வெட்டி வச்சிட்டேன். இதுக்கு வந்து நான் ஒரு வெங்காயம், இந்த மாதிரி வெங்காயமும் இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்துக்கினேன். ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கினேன். இது வந்து நான் இஞ்சி பூண்டு, அரைச்ச இஞ்சி பூண்டு. இது நம்ம வந்து பூண்டு முழுசாக இருந்தாலும் நீங்கள் போடலாம். நான் வந்து அரைச்ச மாதிரி எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு காடி எண்ணெய், அவ்வளோதாங்க. இப்போ வந்துங்க, இந்த கறியில் வந்து நம்ம வந்து எதையுமே வதக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம வந்து பச்சையாகவே போட்டுடலாம். இந்த வெங்காயத்தை அப்படியே போட்டுடலாம் பச்சையாக. தக்காளி பழத்தையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு, நான் அரைச்ச இஞ்சி பூண்டு. இது வந்துங்க நம்மளுக்கு பச்சையாகவே ஆகாது. இது பாருங்கள், நான் வந்து 1 வாரம் ஆகுது அரைச்சி, பச்சையாகவே ஆகலை. ஏன்னாக்கா வந்து நம்ம வந்து இதில் வந்து காடி, கொஞ்சோண்டு உப்பு, எண்ணெய், இதை 3ஐயும் நீங்கள் போட்டு செஞ்சால் தான் அது வந்து உங்களுக்கு 2-3 வாரமாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், பச்சை ஆகாது. இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டுடலாம், மிளகு தூள் போட்டுடலாம், கொஞ்சோண்டு காடி, கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சோண்டு முழு மிளகு போட்டுடலாம் முழுசா, உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். வாங்க, இவரை வந்து நம்ம நல்லா மெலாஞ்சை பண்ணிட்டு அப்படியே ஏற்ற வேண்டியதுதான் அடுப்பில். இப்போ பார்த்தீங்களா, நம்ம இதெல்லாச்சும் நல்லா மெலாஞ்சை பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம். வாங்க, இப்போ இவரை நம்ம அடுப்பில் ஏற்றிட்டு விட்டுடலாம். இது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல இந்த கறி கொஞ்ச நேரம் வேகணும், அப்புறம்லாம் நம்ம உருளைக்கிழங்கு போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்குறாங்களாங்க. இது வந்து ரொம்ப பிரச்சிக்காகுது. இது வந்து ஒரு குப்பை போடுறது. இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த வெங்காயம் பூண்டுக்கு இதெல்லாம் உரிக்கிறேன்ல, அது நம்ம சாப்பிட்ற பொருள் அது எல்லாத்தையும் வந்து இதில் போட்டு கொடுக்கணும். போட்டு நம்ம போய் குப்பையில் கொடுக்கணும்ல, போட்டு குப்பையில் போய் நம்ம போய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஒப்பிட்டு இதை போய் நம்ம வந்து குப்பையில் போட்டுடணும். இதில் வந்து நம்ம சாப்பிட்ற பொருளுங்க எல்லாமே தூக்கி போடக்கூடாது. அந்த இதில் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இது வந்து இன்னும் நிறையா வீட்டிலலாம் வந்து வரலாம். இது எங்கள் அக்கா வீட்டிலலாம் இன்னும் வரலன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து வந்துடுது. ரொம்ப பிரச்சிக்காகுது. நான் வந்து எப்பயுமே இதில் போட்டு எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டுடுவாங்க. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லது அது. ஏன்னா இதை வந்து அவங்க 3 பண்ணி போடுறாங்க பாருங்கள். அப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பசிக்காக்கும்ல. ரொம்ப பிரச்சிக்காக இருக்குது பாருங்கள். நல்ல சிஸ்டம்லாம் எடுத்துன்னு வராங்க, சிவியாங்க. இப்போ வந்துங்க, நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து நான் வெட்டிக்கிறேன் இந்த மாதிரி. இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுடலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சோண்டு. ஆனாங்க இதை வந்து நம்ம நல்லா மெலாஞ்சை பண்ணிக்குவோம். இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் போதும். அப்புறமெல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
அதுக்கப்புறமெல்லாம் கொஞ்சோண்டு சோள மாவு போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் குச்சியாகவும் ஆக்கிறதுக்காக மொரன்னு இருக்கிறதுக்காக. இதை வந்து நம்ம நல்லா மெலான்சை பண்ணிடலாம். நம்ம வந்து அப்படியே கறியில் பச்சையாகவே போட்டாலே நல்லா போங்க. இதை வந்து நம்ம கொஞ்சோண்டு பொரிச்சிட்டு லேசாக அந்த ஏர் ஃப்ரையரில் பொரிச்சிட்டு நம்ம இதை அதில் போட்டாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு நம்ம இப்படி செஞ்சிட்டோம். இதை வந்து நம்ம இப்படியே கொட்டிடலாம். இதில் அவ்வளோதாங்க. 3 உருளைக்கிழங்கு சொன்னேன். ஆனால் நான் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டுக்கிறதுனால பாருங்க இந்த மாதிரி அவ்வளோங்க. இதை வந்து நம்ம அழகாக இப்போ அந்த ஏர் ஃப்ரையரில் வந்து நம்ம அனுப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துன்னுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இங்கே பாருங்கள் நான் தண்ணியெலாம் நான் ஊற்றவே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுதுன்ட்டு. அதான் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்கலாம் இவரை. அவ்வளோங்க. உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா சூப்பராக பொரிஞ்சில்ல. இங்கே பாருங்கள் அவ்வளோங்க. நான் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் வந்து இந்த ஏர் ஃப்ரையரில் வேக வச்சேன். இங்கே பாருங்கள் நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா. நல்லா சரி. இப்போ வந்து நம்ம இதை கறியில் கொட்டிடலாம். அதாங்க சூப்பரான கொத்லெட் கறி ரெடி. இங்கே பார்த்தீங்களா உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வாசனைங்க செம்ம சூப்பரான வாசனை. அதாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு கொத்லெத்து கறி வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறேன். இந்த நம்ம வந்து கொத்லெத்து கறின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எப்படின்னாக்கா நம்ம வந்து சீரக கறி, கறிப்புள்ள கறி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பாருங்கள், பெருஞ்சீரக கறி இந்த மாதிரி. அந்த மாதிரி வந்து கொத்லெத்து கறின்ட்டு இதுக்கு ஒரு பேர். அது வந்து அந்த பேர் அதனால வந்து நம்ம வந்து அந்த பேரை வந்து நம்ம சொல்லி செஞ்சுட்டோம். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் கோத்து வாங்கி நான் அதை செஞ்சுக்கிறாங்க. ஓகேங்க. இந்த வீடியோ செஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து ஆப்பம் செய்ய போய் கடைசியில் இந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன். இல்லைங்க சரிங்க. இந்த வீடியோ செஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மறுபடியும் ரொம்ப மெர்சி அப்படின்னு பண்ணுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க அனைவருக்கும் ரொம்ப 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 மெர்சிங்க. சரிங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய். இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஐயோ மஞ்சள் தூள் ஆகி போச்சா. இதில் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஏதாச்சும் ஒரு பெச்சீஸ் பண்ணி விட்டுரும்.